ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரீகல் கைடன்ஸ். என்னோட பேர் நிவேதா. ஸோ நான் உங்களோட டேரட் ரீடர். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, ரிப்பீட்டடாக ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க, அதோட காரணம் என்ன, உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், உங்களோட குலதெய்வம் அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்து எந்த ஒரு காரணத்துக்காக வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு சில சைன்ஸ், ஒரு சில நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்கள் கண்ணில் படுற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த சைன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு 111, 222, 333 இல்லைனா 11, 22 இந்த மாதிரி ரிப்பீட்டடான ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அது வந்து என்ன ரேண்டமாக உங்கள் கண்ணுக்கு வந்து பட்டுகிட்டே இருக்கும். இந்த ரிப்பீட்டடான ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணுவீங்க, இதுதான் வந்து அதோட மீனிங்ன்ட்டு. பட் அதையும் தாண்டி ஒரு டீப்பாக வந்து ஒரு டேரட் ரீடிங்குள்ளே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதுக்கு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரிப்பீட்டடான ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்கள் கண்ணுக்கு வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து அது ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல முயற்சிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டீகோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு 3 குரூப்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த குரூப்ஸில் ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து உங்களோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ அந்த குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ கீழே வந்து நான் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருப்பேன். உங்களோட குரூப் எதுவோ அது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, குரூப் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜஸ் என்னென்னா, நீங்கள் எதுக்கு வந்து சிமிலரான ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, அதோட ரீசன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2 மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு மெசேஜ் வந்து என்னென்னா, நீங்கள் நிறைய வந்து என்ன சொல்கிறது, இந்த இன்டர்நெட்டில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதாவது நெட்வொர்க்கிங், சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க த்ரூ சேட்ஸ், த்ரூ ஃபேஸ்புக். இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக மற்றவங்களோட வீடியோஸ், மற்றவங்களோட ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப இன்வெஸ்டடாக இருக்கீங்க அந்த டைமு. ஸோ வந்து அதனால வந்து உங்களோட மைண்ட் வந்து எதுலையுமே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. நீங்கள் உங்களோட விஷயம் ஒன்று இருக்கும்ல, அந்த விஷயம் வந்து நீங்கள் ஃபோக்கஸே பண்ண மாட்டீங்க. உங்களோட மொத்த டைமும் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த சோஷியல் மீடியாவில் மற்றவங்க கூட வந்து நெட்வொர்க் பண்ணுறதில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல வந்து உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ். மற்ற இந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதால உங்களோட தாட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட மண்டைக்குள்ளே இருக்குது. அண்ட் வந்து எது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் போயிடுச்சு. மற்றவங்க இதை பார்த்துட்டு இது பண்ணலாம் நல்லாயிருக்கும், நம்மளும் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு எல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி உங்களோட கோல்ஸு, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த வந்து நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ். நீங்கள் வந்து நிறைய வந்து மற்ற விஷயத்தில் வந்து இந்த இன்டர்நெட்டு, நெட்வொர்க்கிங், மற்றவங்க கூட வந்து நிறைய காசிப் பேசுகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயமா நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மெசேஜ் என்னன்னா, யாரோ வந்து நீங்கள் ஒருத்தவங்க வந்து நம்பிக்கையாக நீங்கள் அவங்க கூட வந்து இருந்திருக்கீங்க. ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு ரிலேஷன்ஷிப்போ, ஒரு ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு நம்பிக்கையான ஆள் மாதிரி உங்கள் கூட இருந்திருக்காங்க. நீங்களும் வந்து அவங்கள நம்பி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பர்சனல் விஷயம்லாம். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் நாளாக வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, அவங்க வந்து மற்றவங்க கூட வந்து உங்களோட பர்சனல் விஷயம்லாம் வந்து உட்காந்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னெல்லாம் விஷயம் எந்த விஷயம்லாம் வந்து அவங்கள நம்பி உங்களோட விஷயம்லாம் ஷேர் பண்ணீங்களோ, அவங்க வந்து அந்த விஷயம்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க கூடலாம் வந்து உங்களோட பர்சனல் ஸ்டோரி வந்து ஒரு புரளி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு காசிப் மாதிரி. அது ஒரு ஃபன்னாக வந்து அது வந்து இருக்கிறதும் இல்லாததும் கூட வந்து சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கான சயின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்கள் மனசுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ
ஸோ அதனால அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகியிருக்கு. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகி ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகே, எல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு டைம் அண்ட் ரீசன் இருக்குது. எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ட்டாக நடக்கலை. கடவுளே வந்து எல்லாமே ஒரு டைம் பார்த்து தான் நமக்கு வந்து நடக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து 2 முகமாக இருக்காங்க. உங்ககிட்ட வந்து நல்லவங்க மாதிரி உங்களோட விஷயம்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அது வந்து நீங்கள் நம்பிக்கையாக சொல்கிறீங்க. அவங்க வந்து அது வந்து உங்கள் கூட வந்து இருக்கிற அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்க உடைச்சிட்டு மற்றவங்க கூட வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு காசிப் மாதிரி அது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லி அவங்க வந்து இருந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுது. மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு அவுட் சைடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் த்ரூ சர்க்கிள் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு எனர்ஜி தெரியுது. ஸோ இதனால வந்து உங்களுக்கு இவங்களால நிறைய வந்து ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. இது எதுக்குன்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் மற்றவங்க கூட வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மற்றவங்க விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கீங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு நடந்துச்சுன்னா உங்களோட விஷயம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் வந்து கடவுளே வந்து இந்த உண்மையை உங்ககிட்ட வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ நமக்கு வந்து திடீர்னு நல்லவங்களாக இருந்திருப்பாங்க, பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்த உடனே தான் அவங்களோட சுயரூபமே நமக்கு தெரியும். அது எதுக்குன்னா போதும், நம்ம கடவுளே வந்து போதும் நிறுத்து, இதுதான் அவங்களோட சுயரூபம், இப்போ உன்னோட நேரம் வந்து உங்களோட ஒர்க்கு உங்களோட கோல்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து இப்போ இருக்கிற டைம் பீரியட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட க்ரோத்துக்காக தான் வந்து இந்த கடவுள் அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த த்ரூ சயின்ஸ் அண்ட் சிக்ரனிட்டிஸை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பழைய விஷயம், இந்த பழைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவான பர்சன்ஸ் உங்களை விட்டு போனால் கூட உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஆல்சோ நல்ல ஒரு ப்ரொப்போசல் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான மெசேஜஸ் இந்த குரூப் நம்பர் 1க்கு. குரூப் நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜஸ் என்னென்னா, நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எதுக்கு வந்து அடிக்கடி பார்க்குறீங்க, அதோட காரணம் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட், இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இல்லைனா ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்பவுமே ஒரு தனிமையான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. எல்லோரும் இருந்து கூட ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கை, ரொம்ப ப்ரைவேட்டாக ஐசோலேட்டடாக, யார்கிட்டையும் பேசாமல் பழகாமல் ஒரே விஷயத்த வந்து நீங்கள் யோசித்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. அண்ட் ரொம்ப வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்திருக்கீங்க. எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு க்ரோத்தே இல்லாமல் வந்து இருக்குது. அது வந்து உங்களோட ஹெல்த் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மென்டலி வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் விலகி வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து உங்களோட இன்குபேஷன் பீரியட் மாதிரி தான். ஒரு க்ரோத் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்குபேஷன் பீரியட் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஷெல்லில் வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அது பற்றியே நிறைய நாள் யோசிச்சுக்கிட்டு அதோடைய அவுட்கம் பற்றியே யோசித்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற விஷயத்துக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம மென்டலி வந்து ஃபிசிக்கலி வந்து நிறைய தடவை வந்து ப்ரிப்பேர் ஆகியிருப்போம். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்க, ஐசோலேட்டட் பீரியட் மாதிரி நிறைய க்ரோத் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து உங்களோட சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அந்த ஒரு ஐசோலேஷன் பீரியட்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டான ஒரு ஆப்போசிட்டான டைம் பீரியடில் வந்து நீங்கள் வர போகிறீங்க. எக்ஸ்ட்ரீம் க்ரோத்து, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. முன்னாடி வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஒரு டிட்டாச்சாக
ஒரு எனர்ஜியே இல்லாமல் சோர்வாக வந்து இருந்துகிட்டே இருப்பீங்க, எப்பவுமே வந்து படுத்துகிட்டே இருந்திருப்பீங்க, ஏதாச்சும் எந்த ஈடுபாடும் இல்லாமல் எப்பவுமே பெட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ வந்து அதோட சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு டோட்டலாக மாறப்போகுது. அந்த சிச்சுவேஷன் வந்து மாறி உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த சயின்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த சிச்சுவேஷனில் இப்போது அந்த பேட் ஹெல்த் ஒரு சோர்வான பீரியட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக எக்ஸ்ட்ரீம்லி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் மாற போகிறீங்க. உங்களோட எனர்ஜி தான் ஒரு ஃபஸ்ட்டு சைன் வந்து அந்த க்ரோத்துக்கான ஒரு சைனு. நெக்ஸ்ட் அந்த எனர்ஜியால் தான் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட பிடிச்ச விஷயங்கள் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு செய்ய போகிறீங்க. அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்கும், நிறைய க்ரோத்தும் இருக்கும். அண்ட் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் படிக்கணும், ஒர்க் பண்ணணுன்னா கூட வந்து இப்போ அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு நீங்கள் வந்து என்னென்னா இப்போது வந்து அந்த உங்களோட பீரியட் வந்து நல்லா இருக்கிறதால அந்த எனர்ஜெட்டிக்கான பீரியட் இருக்குது, உங்களோட மைண்ட் வந்து நல்லா இருக்குது, உங்களோட க்ரோத்தும் நல்லா இருக்குது. அது எப்படி தெரிய போகுதுன்னா, நீங்கள் எல்லா விஷயங்களும் வந்து ஒர்க் லைஃபு, ஸ்டடி லைஃபு, பர்சனல் லைஃப் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பிளான் போட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி செய்வீங்க. அதனால வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு 2 விஷயம் செய்கிறதுக்கே உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு 10 விஷயம் சொன்னால் கூட அது ப்ராப்பராக நீங்கள் வந்து பிளான் பண்ணி அது ஒரு டைம் டேபிள் மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி நீங்கள் வந்து அதை அழகாக வந்து முடிப்பீங்க. அண்ட் வந்து இது என்னென்னா உங்களுக்கு இப்போவே வந்து அதோட உங்களுக்கு வந்து அந்த இதுதான் நடக்க போகுதுன்ட்டு ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தோணுது, ஓகே இதுதான் வந்து நமக்கு நடக்கும்ன்ட்டு அந்த இன்னர் ஒரு கட் ஃபீலிங், ஒரு இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம யோசித்த விஷயம்லாம் வந்து இப்போ வந்து நடக்க போகுதுன்ட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. அண்ட் கடவுள் மேலே உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து உங்களோட பாசிட்டிவான ட்ரேட் என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பொறுமை ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் உங்களோட பெரிய பாசிட்டிவ் சைடே. அண்ட் அந்த பாசிட்டிவ் சைடில் நிறைய பேர் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஒரு ஸ்கில்லே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. இந்த மீடியேட்டர், நெகோஷியேட்டர் இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் கவுன்சிலிங்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து இதுவே வந்து ஒரு ஜாபாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஜாபில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதை பற்றி படிப்பீங்க. அண்ட் அதில் நீங்கள் வருவீங்க. இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஒர்க்கு, மீடியேட்டர் ஒர்க்கு, இந்த ஸ்பிரிச்சுவல் சைடில் எங்கே வந்து ஒரு மீடியேஷன் வந்து தேவைப்படுதோ, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுதோ, ஒரு ஸ்கில் ஆஃப் பேஷன்ஸு, மற்றவங்களோட சிச்சுவேஷன்ஸ் வந்து எமோஷ்னலி அண்ட் லாஜிக்கலி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர்ஸு உங்களுக்கு ஒரு கன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ நிறைய பேர் இந்த மீடியேட்டர், இந்த கவுன்சிலிங் ஒர்க்கு இதுக்குள்ளே நீங்கள் வர்ற மாதிரி நிறைய ஒரு சான்சஸ் இருக்குது. அதுதான் வந்து உங்களோட சயின்ஸ் அண்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது. அண்டு இதனால் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஃபைனான்ஷியலி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்களுக்கு மட்டும் வந்து நீங்கள் மற்றவங்கக்கிட்ட உதவி வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் நல்லா வந்து உங்களோட கோல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட நல்ல ஒரு பொசிஷனில் வந்து ஒரு ஸ்டேபிளான கெரியர் செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அந்த கெரியரால் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்லா சம்பாதிப்பீங்க. நீங்களும் வந்து என்ன சொல்கிறது, ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். குரூப் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜஸ் என்னென்னா, நீங்கள் எதுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க, அதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் நார்மலாகவே நீங்கள் ஒரு எமோஷ்னலான ரொம்ப லவ்விங்கான பர்சன்.
உங்களை விட வந்து நீங்கள் மற்றவங்கள தான் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துப்பீங்க. அது எப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஒரு எமோஷ்னல் கேரிங்கான பர்சனாக இருக்கீங்க. மற்றவங்களோட எமோஷ்னலான விஷயங்கள் வந்து அவங்கள பார்த்தோன்னே வந்து நீங்கள் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிப்பீங்க. இப்போ வந்து ஒரு சில பேரெல்லாம் வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அந்த எமோஷ்னலான சிச்சுவேஷன், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு குவாலிட்டி வந்து உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க. அதனால நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமையே அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து சொல்லாமே புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதுதான் உங்களோட பாசிட்டிவான ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் இருக்கிறதால வந்து நீங்கள் மற்றவங்களுக்கே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மற்றவங்களோட க்ரோத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க. அந்த விஷயம் வந்து நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, செஞ்சுட்டு அவங்க அது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதனால உங்களுக்கு நிறைய வந்து ஒரு நெகட்டிவான ரிலேஷன்ஷிப், நெகட்டிவான பாஸ்ட் விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் அதே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும், ஆர்கியூமெண்ட்ஸு, பிரேக்கப்ஸு, நிறைய ப்ராப்ளம்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயே, உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளேயே இருந்திருக்கு. நிறைய வந்து இதுதான் இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும், கடைசி வரைக்கும் மாறாதுன்ட்டு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. பட் ஆக்சுவலி வந்து அதோட ப்ராப்ளம் என்னென்னா உங்கள்கிட்டே தான் இருக்குது. அது தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னா, நீங்கள் லவ்விங்காக இருக்கீங்க, நல்லாவும் இருக்கீங்க. அது வந்து மற்றவங்க வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து அவங்க சொல்லாமையே வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. அதே விஷயம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு செய்ய மாட்டுறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுது உங்களோட லைஃப்பில். அதனால வந்து நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ், உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டே வந்து உடஞ்சிச்சு. இப்போ எந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களோட லைஃப்பில் எப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பால் வந்து நீங்கள் வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனால் வந்து எதுவுமே ரிட்டர்னும் கிடைக்கல. உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் இதுக்கு மேலே எனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களும் எப்படி இருக்காங்கன்னா, உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க, உங்களை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஆளுங்க வந்து உங்கள் கூட இருக்காங்க சில பேர். பட் நீங்கள் என்னென்னா, இனிமேல் வர்றவங்க எல்லாமே வந்து இப்படி தான் இருப்பாங்க, செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க, மற்றவங்களுக்கு பற்றி யோசிக்க மாட்டாங்கன்ட்டு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் அதெல்லாம் இல்லை. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மட்டும்தான் அது இப்படி இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நடந்து அதே ஒரு விஷயமே நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்திருக்கு, அதனால வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு ஒரு ஃபைனலைஸே பண்ணிட்டீங்க. நல்லவங்களே இல்லை, எல்லோரும் வந்து கெட்டவங்க தான் அப்படின்ட்டு வந்து ஒரு டிசிஷனே நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னென்னா, எமோஷ்னலி வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க. இப்போ தான் வந்து நீங்கள் வந்து உங்களை பற்றியே வந்து யோசிக்கிறீங்க. இத்தனை நாள் மற்றவங்க பண்ணிவிட்டு இனிமேல் வந்து ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிற்கிறீங்க. ஆனால் அதே ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து சர்வ் போய் பண்ணுறீங்க, அந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு அதை பற்றி யோசிங்க. ஃபஸ்ட் சர்வ் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தானே நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி தான் உங்கள் உடம்பு நீங்கள் நல்லா சாப்பிட்டு எனர்ஜைஸ்டாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து நல்லா செய்ய முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள பற்றி யோசிங்க. ஸோ அதுதான் ஏஞ்சல்ஸ் அண்ட் அந்த சயின்ஸ் அண்ட் சிங்க்ரோனிசிட்டிஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து அதுதான் சொல்ல வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க, உங்களுக்காக வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க பண்ணுற ஹெல்ப்பெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. ஓகே, அவங்க கேட்கும்போது நீங்கள் செய்யுங்க, நீங்களே போய் ஓவராக செய்யாதீங்க.
ஸோ அது ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்ககிட்ட வந்து என்னென்னா நல்ல ஒரு எர்த் ஏஞ்சல் மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஒரு ஏஞ்சலே வந்து அவங்க ஒரு மனுஷனாக வந்து பிறந்தா எப்படி இருப்பாங்க, மற்றவங்களோட நல்லதுக்கு தானே யோசிக்கிறாங்க. அந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. ஸோ வந்து உங்ககிட்ட வந்து என்ன ஒரு டேலண்ட் இருக்குன்னா, டே டு டே லைஃப் வந்து பிரச்சனைகள் வந்து எப்படி கடந்து ஈஸியாக போகலாம், அந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷனை நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து அது ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுல நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டீச்சராக இருக்கீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி. அண்ட் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே போதும். நிறைய வந்து வெளியே போய் அந்த நேச்சரோட அந்த க்ரீன் பிளான்ட்ஸு, ஒரு நல்ல ஒரு கார்டன், ஒரு பார்க்குக்கு போய் நீங்கள் நிறைய வெளியே ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி கொஞ்சம் காமாக ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிறதால மற்றவங்க கிட்ட பேசுவீங்க. புது புது ரிலேஷன்ஷிப்ஸ், புது புது மனுஷங்கள் நீங்கள் பார்க்குறதால உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் உண்டாயிருக்குல்ல, எல்லோரும் வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்க தான் இருக்காங்க, அதெல்லாம் வந்து பிரேக் ஆகும். ஏன்னா நீங்கள் வீட்டிலே அந்த ஒரு பழைய விஷயங்கள் யோசித்து அப்படியே இருக்கிறதால நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டீங்க மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு. இது வந்து ஒரு வெளியே நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணுறதால வந்து உங்கள் மைண்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரே மாதமாக ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கீங்க. அந்த குப்பையெல்லாம் ஒரு மாதிரி வெளியே போடாமல் அந்த குப்பை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த அதே மாதிரி வெளியே வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போனால் அந்த ஒரு இடம் வந்து க்ளீனாக நிறைய பிளான்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் எல்லாம் இருந்தால் அந்த ஒரு என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த குப்பைக்குள்ளேயே இருக்கீங்க. அதுதான் வந்து பிரச்சனை. நீங்கள் வந்து வெளியே வந்து அந்த நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனாலே போதும். உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறி புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டனிங், இந்த பிளான், உங்களோட கடைசியான ஒரு நல்ல ஒரு ஸ்கில் உங்ககிட்ட என்ன இருக்குன்னா, இந்த கார்டனிங், பிளான்ஸ் வளர்க்குறதெல்லாம் வந்து நீங்கள் நல்லாவே செய்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு எர்த் ஏஞ்சல் வந்து எப்படி வந்து ஒரு ஏஞ்சல் வந்து எர்த்துக்கு வந்து மற்றவங்களுக்காக நல்லா வந்து இந்த எர்த்தை வந்து நல்லா பார்த்துக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. இங்கே இருக்கிற ஆனிமல்ஸு, அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வளர்ப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில், ஒரு எபிலிட்டி வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்ட்டு ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.